சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலில் இருக்க எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போது யூடியூப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டுட்டோரியல் பார்க்க யூடியூப் உள்ள போனோன்னு நீங்கள் போய் உங்கள் டுட்டோரியல் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிடிச்ச சாங்கோ ஷார்ட்ஸோ வந்திருக்கும். போன வேலையை விட்டுட்டு அந்த ஷார்ட்ஸை கிளிக் பண்ணி அதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கப்ப ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு காஃபி கடைக்கு போய் ஒரு காஃபி குடித்த உடனே மறுபடியும் இன்னொரு காஃபி குடி நல்லா இருக்குன்னு உங்க மைண்ட் உங்களை ட்ரிகர் பண்ணுதா? இப்படி ட்ரிகர் பண்ணதுன்னா உங்க மைண்ட்ல டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ரொம்ப அதிகமா ஃபார்ம் ஆகுது. இந்த புக்ல ஆத்தர் நமக்கு இந்த டோபமைன் டீடாக்ஸை எல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது தான் ஆத்தர் இந்த புக்ல நமக்கு சொல்லியிருக்காரு. சரி வாங்க இந்த புக்ல இருக்க சில லெசன்ஸை நம்ம கத்துக்கலாம் இன்னைக்கு. நம்பர் 1, கிரியேட் ஏ டிஸ்ட்ராக்ஷன் கைடு. ஆத்தர் நம்மளை இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கைடுன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம என்ன செய்யறப்ப எந்த விஷயம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்றாரு. அதுக்கு ஆத்தர் ஒரு நோட் எடுத்து நீங்க வேலை செய்யறப்ப உங்க பக்கத்துல எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க வேலை செய்யறீங்க, உங்க டேபிள்ல போன் இருக்கு, உங்க டேபிள்ல நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கா, அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதை நோட் பண்ணுங்க. நான் வேலை செய்யறப்ப டேபிள்ல இருக்க போன் என்னோட டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு. இது மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஃபைண்ட் பண்ணீங்கன்னா தான் அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, அதை அவாய்ட் பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸே கடைசி வரைக்கும் ஃபைண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸா ஒரு லேசி பர்சனாவே தான் இருப்போம். நம்ம பிரெயின் நம்மளை ஓவரா ஸ்டிமுலேட் ஆகிற உடனே ரிவார்டு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷமான வேலைகள் தான் நம்ம பிரெயின் நமக்கு தந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கைடை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. அது மூலமா உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 2, சேஞ்ச் யுவர் மொபைல் என்விரான்மெண்ட். ஆத்தர் நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸோட இன்டர்ஃபேஸ், அதாவது அதனுடைய என்விரான்மெண்ட்டே நம்மள சேஞ்ச் பண்ண சொல்றாரு. இப்போ நம்ம யூடியூப்ல போறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க யூடியூப்ல போறீங்க. யூடியூப்ல போனோன்னு நீங்க தேவைப்படுற விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பிளே ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்த வீடியோ பிளே ஆனோடனே இந்த வீடியோ நல்லா இருக்கு, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்க அங்கவே நின்று டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஆத்தர் டிஎஃப் டியூப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ண சொல்றாரு. இந்த டிஎஃப் டியூப்னா ஒன்றும் இல்லைங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரீ டியூப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் தான். இப்போ நீங்க பாருங்க, இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் உள்ள இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதில் ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னு இதுல ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியுது பாருங்க. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி இதை நம்ம ஆக்டிவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு யூடியூபோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும், வெறும் பிளாங்கா இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தேடி எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் சேஞ்ச் ஆயிடுவீங்க. நம்பர் 3, பிளான் யுவர் டே. நாம எப்பவுமே எழுந்த உடனே எந்த ஒரு பிளானுமே இல்லாததால அப்படின்றதால தான் எழுந்து நமக்கு என்ன பண்றதுனே தெரியாத ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட்னால தான் நம்ம சோசியல் மீடியால போய் ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோல பார்க்கறதா இருக்கட்டும், யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்றதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஷேர் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு என்ன பிளான்னே தெரியாததால தான், நம்ம மைண்ட் போர் அடிக்கிறதால தான் இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆத்தர் ஃபர்ஸ்ட் இதை நம்மளை மாத்த சொல்றாரு. நம்மள ஒரு டேவை பிளான் பண்ண சொல்றாரு. எதுக்கு அவர் நம்மளை இப்படி பிளான் பண்ண சொல்றாரு அப்படின்னா, மறுநாள் எழுந்தோடனே நமக்கு வேலைலாம் இவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மளோட டோபமைனை கொஞ்சம் கொஞ்சமா ரீப்ரோக்ராம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எழுந்தோடனே ஜிம் போகணும், புக்ஸ் படிக்கணும், வாக்கிங் போகணும் அப்படின்னு இந்த மாதிரி டாஸ்க்லாம் நம்ம ஒரு கிளியர் கட்டா நம்ம வச்சிருக்கப்ப எழுந்தோடனே சரி நமக்கு இந்த வேலைலாம் இருக்கு, அதெல்லாம் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம டோபமைனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வேலையை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆத்தர் நம்மள ஒரு லாங் டேர்ம் கோலா வச்சுக்க சொல்றாரு. அதாவது இயர்லி கோல், வீக்லி கோல், மந்த்லி கோல் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சுக்க சொல்றாரு. இந்த மாதிரி ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, நம்ம மைண்ட்க்கு எப்பவுமே உடனே கிடைக்கிற ரிவார்டு தான் அதுக்கு ரொம்ப ஹாப்பினஸா தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு லாங் டேர்ம்ல ஆத்தர் நம்மள பண்ண சொல்றாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரம் பாருங்க. இப்போ நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் வீடியோ போட்டோன்னே மறுநாளே நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸ் எல்லாமே வந்துடும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தானே. கண்டினியூஸா டிசிப்ளினா நீங்க வீக்லி கரெக்டா உங்களோட வீடியோஸை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க. அதே மாதிரிதான் பிளான் பண்ணி அதுக்கேற்ற அளவு எக்ஸிக்யூட் பண்ணி உங்க டோபமைனை உங்களுக்கு ஏற்ற அளவு ரீப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, அவாய்ட் ஏ ஓப்பன் சிஸ்டம். ஆத்தர் நம்மளை எப்பவுமே ஒரு க்ளோசிங் சிஸ்டத்துல நம்மளை
ஒர்க் ஆக சொல்றாரு. க்ளோசிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். ஓப்பன் மைண்டட் சிஸ்டம் அப்படின்னா இப்போ நீங்க நினைச்ச நேரத்துக்கு யூடியூப் போறீங்க, அங்க இருக்கிற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் போறீங்க, உங்க ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்க ரீல்ஸை பார்த்து அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க, பதிலுக்கு நீங்களும் ஒரு ரீல்ஸை சென்ட் பண்றீங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்க மைண்டு டாப்பமைன் ஃபுல்லா எடுத்துட்டு உங்க பிரெயின் டயர்டான பிறகு யோசிப்பீங்க. உங்க மைண்ட் உங்கள்ட்ட சொல்லும், ஐயோ டைம் போயிடுச்சு, டைம் எப்படிதான் போச்சுன்னே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் சேடாகவும் இருப்பீங்க. இதுதான் ஆத்தர் ஓப்பன் மைண்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன க்ளோஸ் மைண்டட் சிஸ்டம், அதையும் ஆத்தர் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்றாரு அப்படின்னா, காலையில் எழுந்தோடனே எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ளேயோ நீங்க போகக்கூடாது. உங்க போன்ஸை நீங்க எடுக்கவும் கூடாது. ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோஸை பார்க்கக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்க ரீல்ஸுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது, பதிலுக்கு நீங்களும் ரீல்ஸ் அனுப்பக்கூடாது. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் உங்கள் வேலையை செய்கிறது தான் ஆத்தர் க்ளோஸ் மைண்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. இப்போ நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் டேபிளில் ஃபோன் இருந்தால் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகுதா? ஃபோனை வச்சிருங்க. இல்லை எனக்கு கம்பல்சரி ஃபோன் வேணும், ஃபோன் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறப்ப எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் செய்கிறது தான் ஆத்தர் இந்த புக்கில் நமக்கு க்ளோசிங் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாரு. ஆத்தர் நமக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஃப்ரீயா வேலை செய்யறதா க்ளோசிங் சிஸ்டம் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. நம்பர் 5, தி வேர்ல்ட் இஸ் அகேன்ஸ்ட் யூ. இந்த உலகமே உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, நான் உங்க ஃபேமிலியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க கொலீஜஸோ யாரும் உங்களுக்கு எதிராக இருக்கான்னு நான் சொல்ல. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கிரியேட் பண்ற சோஷியல் மீடியா ஆப்ஸ் தான் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்குன்னு சொல்றேன். இந்த பெரிய பெரிய சோஷியல் மீடியாஸ்லாம் எப்படி உங்களோட ஃபோக்கஸும் உங்களோட அட்டென்ஷனையும் எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க உங்களோட ஃபோக்கஸையும் அட்டென்ஷனும் வச்சு லாட் ஆஃப் மணியை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு இப்போ 2 ஆப்ஷன் தரேன். உங்களோட ஃபோக்கஸும் உங்களோட அட்டென்ஷனும் ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? அப்படி இல்லைன்னா இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ஸில் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க போறீங்களா? நீங்கள் எதை செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. கடைசியாக அந்த வீடியோவில் இருக்கலாம் ஒரு சம்மரியாக பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கைடை கிரியேட் பண்ணுங்க. அடுத்து உங்களோட சோஷியல் மீடியா என்விரான்மெண்ட்டை டிஎஃப்டிஎப் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3வது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காம உங்களுக்கான ஒரு டேவை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் மைண்டடாக இருக்காம உங்களோட க்ளோசிங் மைண்ட் செட்டை ஓப்பன் சிஸ்டமாக இருக்காம க்ளோசிங் சிஸ்டமாக இருந்து உங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சு முடிங்க. அடுத்து எப்பவுமே உங்களோட ஃபோக்கஸும் உங்களோட அட்டென்ஷனும் உங்களுக்கான ஒரு இதில் மட்டும் யூஸ் பண்ணுங்க. லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.